புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சுபவீர பாண்டியன் அவர்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் லெனின் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். இது தேர்தல் விதிமீறல்களுக்காக 2700 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதிகாரிகளையும் தேர்தல் ஆணையம் கண்டிக்கிறது. இதுல அதிமுக மேல உள்ள பதிவாயிருக்கிற வழக்குகள் 632, திமுக மேல பதிவாயிருக்கிற வழக்குகள் 530, தேமுதிக மேல 155, விடுதலை சிறுத்தைகள் மேல 92, பாட்டாளி மக்கள் கட்சி மேல 104 அப்படின்னு புள்ளி விவரங்கள் கொடுத்துக்கிட்டே போகுது தேர்தல் ஆணையம். தேர்தல் விதி மீறல்கள் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் எடுக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு தெளிவான பதில் எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஆக இந்த தகவல்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன? நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்? நடவடிக்கை எடுக்கப்படும்னு புரிஞ்சுக்கணுமா, இல்ல இது வெறும் தகவல்களாக மட்டும் புரிஞ்சுக்கணுமா? அதாவது இதுல 2-3 வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஒன்று, தேர்தல் தொடர்பான குற்றச் செயல்கள், தேர்தல் தொடர்பான விதிகளை மீறுதல், தேர்தல் தொடர்பான வழிகாட்டுதல்களை மீறுதல். நான் அப்படித்தான் நினைக்கிறேன். அந்த கோட் வயலேஷன் என்பதும் ரூல்ஸ் என்பதற்கும் கோட் என்பதற்கும் வேறுபாடுகள். அதுல குற்ற பின்னணி உள்ள செயல்கள், அது கொலையிலிருந்து மற்ற செய்திகள் எல்லாம். இந்த கோட் வயலேஷன்ஸ் என்று அவர்கள் சொல்லுவது 2-3 செய்திகளை குறிப்பிடுகிறார்கள். போக்குவரத்துக்கு இடையூறாக இருப்பது, ஆரத்தி தட்டுகளில் பணம் போடுவது, தவறான தரக்குறைவான சொற்களால் வசைபாடுவது, அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் அன்றாட நிகழ்வுகளாகத்தான் நம்ம நாட்டில் நடந்து கொண்டு இருக்கின்றன. போக்குவரத்துக்கு தேர்தல் நேரத்தில் மட்டுமில்லை, மற்ற நேரங்களிலும் இடைஞ்சல்கள் இருக்கவே செய்கின்றன. ஆர்த்தி தட்டில் பணம் எப்போ போடக்கூடாதுன்னா தேர்தல் நேரத்தில் மட்டும் போடக்கூடாது. மற்றபடி இந்த குற்றங்கள் எல்லாம் அல்லது இந்த வழிமீறல்கள் எல்லாவற்றையும் மற்ற நேரங்களில் செய்யலாம் என்பதே கூட ஒரு சட்டத்தை மதித்து வாழ்கிற ஒரு தேசத்துக்கு பொருத்தமானதில்லை. இரண்டாவது, சரி இதெல்லாம் பதிவு பண்ணிட்டாங்க, இதற்கு மேல் நடவடிக்கை என்ன? பதிவு பண்ணி வச்சிருக்கிறது தான் நடவடிக்கை என்று சொன்னால் அதற்கு என்ன மதிப்பு இருக்க முடியும்? ஏன்னா ஒரு சட்டத்தை மீறினால் தான் தண்டனை, வழிமுறைகளை மீறினால் தண்டனை இல்லை என்றால் வழிமுறைகளை மீறி கொள்ளலாம் என்பது போல, அவரவர் மனசாட்சிக்கு விட்டு விடுவது என்பது போல இருக்கிறது. எனவே இவற்றிலெல்லாம் ஒரு தெளிவுபடுத்தப்படாமல் இந்த வழக்குகளின் எண்ணிக்கையை சொல்லுவதனால் எந்த பயனும் இல்லை. அது ஒரு தகவலாகத்தான் இன்றைக்கு வந்திருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம். அதாவது யாருக்குமே வாக்களிக்க விரும்பவில்லை, நோட்டா வாக்களித்து 70% பேர் வாக்களித்தாலும் அதற்கு அடுத்து அதனுடைய விளைவு என்ன என்பது ஒன்றுமில்லை. இன்னைக்கு வரைக்கும் எதுவும் இல்லை. இப்ப வெறும் 1.1% தான் நோட்டாவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஒருவேளை அது 50% மேலாக இருந்தது, இல்லை 20% இருந்தால் அதற்கு என்ன விடை பயன் என்பது தெளிவுபடுத்தப்படவில்லை. இந்த தேர்தலை ஒட்டி ஒன்றை நாம் ஏற்க வேண்டும். இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய நாட்டில் தேர்தல் நடத்தப்படுகிற போது ஏராளமான விவாதங்களுக்கு அதில் கண்டிப்பாக இடம் இருக்கும். ஒரே நாளில் எல்லாவற்றையும் சரி செய்து விட முடியாது. ஆனால் இந்த சரி செய்கிற முயற்சிகள் கூட தென்படவில்லை என்பதுதான் இந்த தகவல். இப்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆண்டு இந்த தேர்தலில் இன்னும் அதிகமாகும். ஏன்னா 72 நாட்களுக்கு முன்பாகவே தேர்தல் அறிவிப்பு வந்துவிட்டதால் இன்னமும் அதிகமாகும், அதையும் குறித்து வைத்துக் கொள்வோம் என்பதுதான் தவிர வேறு ஒன்றும் அதுல தகவல் இல்லை. சரி செய்வதற்கான முயற்சி இல்லை அப்படின்றதுக்கு பின்னாடி சட்ட ரீதியான அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை அப்படின்னும் ஒரு பொருள் கொள்ளலாம். சுபவி குறிப்பிட்ட மாதிரி கோடுக்கும் லாவுக்கும் இடையில உண்டான வேறுபாடு என்ன? சட்டத்தை மீறினால் உடனடியாக நடவடிக்கை, வழிகாட்டும் நெறிமுறைகளை மீறினால் என்ன செய்வது அப்படிங்கிறது தெரியல. எல்லாவற்றுக்கும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தி எப்பொழுது விசாரணை முடிந்து தீர்ப்பு வருகிறதோ அதுவரை அனைவரும் காத்திருக்க வேண்டும்ங்கிற சூழல்ல தான் அதை பார்க்க முடியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாக தேர்தல் ஆணையத்துக்கு இந்த அதிகாரங்கள் போதாது. குறிப்பா ஐயா சொன்னதுதான், இது 3 வகையில நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்தான். அது விதிமுறைகள், ஒரு விதிமுறைகளை வகுத்திருக்கிறோம். அந்த விதிமுறைகளை சட்டமாக்குவதும் சட்டங்களுக்கு கடும் தண்டனை அளிப்பதன் மூலம் தான் அதை திருத்த முடியும். தண்டனையினாலேயே திருந்தின்னு சொல்லல, குறைந்தபட்சம் ஒரு பயம் வரும். இன்னொன்னு, இந்த ஆரத்தி தட்டுகளில் பணம் போடுறது ஒரு பெரிய நடைமுறையாக தேர்தலில் வந்துடுச்சு. அது மாற்றுறது மட்டும்தான் மாட்டிக்கிட்டு இருக்கு, மற்றது மாற்றுறது இல்லை. ஆனால் அது குறித்து ஒரு தெளிவான விஷயங்களை நம்ம முன்வைக்கணும். ஆரத்தி தட்டுகள் சம்பந்தமான ஒரு இதை தேர்தல் ஆணையம் எடுத்து தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளில் வரும்போது
தேர்தல் நடைமுறையில் இந்த மாதிரியான விஷயங்களை கடுமையாக இந்த தேர்தல் ஆணையம் கருதுகிறது. வெறும் இது மட்டும் இல்ல, நடவடிக்கை எடுக்கிறது மட்டுமல்ல, சட்ட ரீதியாக இது வந்து ஒரு லஞ்ச குற்றச்சாட்டு என்கிற அளவிற்கு அதை கொண்டு போகணும். நீங்க ஆரத்திகளையே தடை செய்தால் தான் அது நடத்தும். ஆமா, அது ஒன்றும் தப்பு இல்ல. ஆரத்தி எடுத்தால் பணம் போடுறதுங்கிறது ஒரு பண்பாட்டு நிகழ்வாக அனிச்சையாகவே அதை சரியா சொல்லணும்னா, இந்த ஆரத்தி தட்டுல பணம் போடுறது கோயில்ல தான் தொடங்குது, தேர்தல் இல்ல. கோயில்ல தொடங்குனது தேர்தலுக்கு வந்துருச்சு. கோயில்ல சில சில்லறைகளை போடுறது, இங்க நோட்டுகள்னு வந்து இப்ப 500, 1000 என்று வருகிற போது இதற்காகவே ஆரத்தி தட்டுகளும் வளர்கிறது. நீங்க அதையும் பார்க்கணும். இங்க சுயமரியாதை வளர்ந்த இடம், திராவிட இயக்கங்கள் வலுவா இருக்கிற இடம், ஆரத்தி தட்டுகள் அந்த வேட்பாளர்களுக்கு எப்படி போகுது? அப்ப இது வந்து என்னன்னா, இதோடு இணைந்து வர்றதுனாலதான் அது வளர்க்குது. ஒன்றை ஒன்று அதை வளர்த்து விடுகிறது. எனவே அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். கட்டாயமா அரசியல் கட்சிகளும் இது சம்பந்தமான ஒரு வெளிப்படையான தன்மையில எல்லாரும் அதை கண்டிக்கிற முகமாக வருகிற போது ஒரு விழிப்புணர்வு வரும். இரண்டாவது விஷயம், இந்த சாலை போக்குவரத்துகள் அல்லது பிரச்சாரங்கள் நேரம் வந்து உள்ளபடியே அது எல்லாருக்கும் பாதிப்பு இல்லாத அளவுக்கு பண்ணணும். ஆனா ஒரு உண்மை என்னன்னா, கடுமையான கோடைக்காலங்கள்ல இவ்வளவு வெயில் அதிகமா இருக்கிறது, இவ்வளவு இதா இருக்குது. பல பேர் அதிமுக பரப்புரையில 4 பேர் இறந்தே போயிருக்கிறார்கள். அப்ப அந்த இரவு நேரத்துல ஒரு அச்சம் இருக்கிறது, பணப்பட்டுவாடா நடந்து விடுமோன்னு. ஆனா விழிப்போடு ஒரு தேர்தல் ஆணையமும் மக்களும் இருக்கிற போது இரவு நேரத்துல நீங்க பிரச்சாரத்தை அதிகப்படுத்தலாம். பகல் நேரத்துல வந்து இந்த மதியமான நேரத்துல எல்லாம் வந்து கடுமையான வெயில் இருக்கிற நேரத்துல அதை வந்து சுட்டி காட்டலாம். சட்டமா போட்டு திருத்த முடியாது. ஆனா உரிய முன்னேற்பாடுகள் இல்லாத அல்லது வசதிகள் இல்லாத, மருத்துவ வசதி, ஆம்புலன்ஸ் வசதி இல்லாத இடங்கள்ல, தண்ணீர் அடிப்படை வசதிகள் செய்ய முடியாத இடத்துல அது மாதிரியான கூட்டங்களை நடத்துவதை தடை செய்வது அல்லது அதற்கான சில விதிமுறைகளை வகுக்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது. இல்ல, மருத்துவ வசதிகள் அல்லது ஆம்புலன்ஸ் வசதிகள் நீங்க சொல்றீங்க, குடிநீர், சிறுநீர் போறதுக்கான கழிப்பிட வசதி கூட இல்லாம ஒரு லட்சக்கணக்கில் மக்களை திரட்டி இது பண்றது, அது ஒரு வாதம். எது இல்ல, அது எத்தனை ஆயிரம் மக்களுக்கு எத்தனை ஆம்புலன்ஸ்? அப்ப குறைந்தபட்சம் அதை நிறுத்துங்க. அந்த வெயில் காலங்கள்லயாவது அது மாதிரி இதை வந்து நடத்துவது. ஏன்னா உயிர் எல்லாவற்றையும் மேலானது. சாதாரண மக்கள் உங்க தலைவரை பார்க்கறது ஆர்வமா வர்றாங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக அல்லது அழைத்து வரப்படுகிறார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக அவர்கள் உயிர் மீது விளையாடலாமா? அது அரசியல் அல்ல. நேற்று அதிமுக பொதுக்கூட்டம் வந்து திருச்சியில மாலைக்கு மாறிடுச்சு. 2:30, 3:30 இருந்த நேரம் எல்லாம் இப்போ 5 மணி, 4:30 இருந்து 5 மணி அந்த ரேஞ்சுக்கு மாறி. இப்ப பாடத்துக்கு பிறகு அது நல்ல பாடம் கிடைத்திருக்கிறதாக நான் கருதுறேன். ஆனா இதுல நான் ஒன்னே ஒன்னு சொல்லிடுறேன். இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகளை சட்டமாக்குவதும் சட்டத்திற்கான தண்டனை அதிகப்படுத்துவதன் மூலம்தான் இந்த முறைகேடுகளை குறைந்தபட்சம் ஒழிப்பதற்கு ஒரு முதல் ஸ்டெப் எடுப்பதற்கு வாய்ப்பா இருக்கும். எனவே தேர்தல் ஆணையம் விஷயங்களை நீங்க சொல்ற மாதிரி எல்லாவற்றையும் குறிப்பிட்டுக் கொள்வது, குறிப்பா சேர்த்து வைத்துக் கொள்வது, அதற்கு எந்த நடவடிக்கையும் இல்ல, இது தேர்தல் காலத்துல மட்டும் இந்த கேஸ் அப்படின்னா இது மிக மோசமானது. அதே மாதிரி காவல்துறையுடைய அணுகுமுறை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதுதான். காவல்துறை அணுகுமுறை தேர்தல் காலங்களிலும் ஆளுங்கட்சிகளுக்கு சாதகமாக தான் இருக்குது. நான் இந்த கட்சி அந்த கட்சி சொல்ல, ஆளுங்கட்சிகளுக்கு சாதகமாக தான் இருக்கிறது. அப்ப இது ஒட்டுமொத்த நிர்வாகமும் ஒரு காபந்து அரசுல தேர்தல் ஆணையத்தின் கையில் இருக்கிற போது கலெக்டர் உட்பட அத்தனை பேரும் அவங்க தேர்தல் கமிஷனுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அதை வந்து வெளிப்படையாக கொண்டு போகணும். இன்னொன்னு, இது மாதிரியான இடங்களை பிடிக்கிற போது அதை வெளிப்படுத்தணும். மக்கள் மத்தியில இப்படி நடக்குதுங்கிறத வெளிப்படுத்தணும். இது ஏதோ மூடியா யாருக்கும் காட்டாமல் ரகசியத்தை காப்பது போல இவங்களுக்கு மட்டும் பிடிக்கிறது, பணம் பிடிக்கிறது வலிமை அப்படிதான் வருது. இது தவறானது. இது ஒரு சார்பானது. இதுவே மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது, அதுல நம்பிக்கையின்மை ஏற்படுத்துகிறது. எனவே இதை மாற்றி அமைப்பதன் மூலம் தான் ஒரு ஃப்ரீ ஃபேர் எலெக்ஷன் என்பதை நாட்டில் நடத்த முடியும். அதற்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கணும். இந்த வழிகாட்டு முறைகளை விலகி போவதற்கு ஒரு கடுமையான தண்டனை கொடுக்க முடியும்னு நான் நினைக்கல. ஏன்னா ஆரத்தி தட்டுல பணம் போடுறதுங்கிறதுக்கு அது தோழர் போகிற போக்குல ஒரு செய்தியை வேற சேர்த்து சொன்னாரு. சுயமரியாதை இயக்கத்துல கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆர்த்தி எடுக்கலையா? அது மக்கள்கிட்ட இயல்பாக. அதுவும் கூட இந்த ஆர்த்தி எடுக்கிறதுக்கு 2 நோக்கம், ஒன்று வரவேற்பது அல்லது திருஷ்டி கழிப்பது என்று மக்கள் நம்புகிறார்கள். யாரோட திருஷ்டியும் கழிக்கிறதுல மக்களுக்கு பெரிய ஆர்வம் இல்ல. சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். இல்ல, திருஷ்டி கழிக்கிறதுனா மக்களுக்கு திருஷ்டி கழிக்கிறதெல்லாம் நோக்கம் இல்லை. இன்னமே நீங்க ஆர்த்தி தட்டுல பணம் போடுவது இப்போதைக்கு இந்த குறைகிறது, அது தேர்தல் நேரத்தில் மட்டும் குறைகிறது. அதுதான் காரணம். இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை சட்டமாக்குறது அல்லது இன்னும் மேலும் நெறிமுறைகளை வந்து அது மட்டும் இல்ல, சமதளத்துல கொண்டு வர்றதுக்கான முயற்சி, இது போன்ற பல விஷயங்கள்ல நாங்க வந்து 28
அஜெண்டால 28 விஷயங்களை வச்சுட்டு நாங்க அரசியல் கட்சிகளோட பேசுறோம். ஆனா அரசியல் கட்சிகளுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு கிடைக்கிறதே இல்லை இது போன்ற விஷயங்கள்லன்னு நேற்று செய்தித்தாள்ல டி.எஸ். கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் சொன்ன செய்தி ஒன்று இருக்கு. அரசியல் கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுப்பது இல்லை அப்படின்னு தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவர்கள் சொல்றதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதாவது அந்த சட்டம் என்பதற்கு ஒத்துழைப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. சட்டம் என்பதை அவர்கள் பின்பற்றியாகணும், இல்லைன்னா தண்டிக்கணும். இந்த வழிகாட்டு முறைகளில் இந்த நெகிழ்வுத்தன்மை இருக்கும். ஏன்னா இதை போய் மிக கடுமையாக இப்ப நீ யாரையும் தரக்குறைவாக பேசக்கூடாது, எது தரக்குறைவான சொல்லுன்னு ஒரு பட்டிமன்றம் இருக்கு. பல மேடைகள்ல பெரிய பெரிய தலைவர்களே வந்து யாராவது வந்து வாக்கு கேட்டால் விரட்டி அடியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிங்கிறாங்க. அது விரட்டி அடியுங்கள்ங்கிறது வந்து என்ன பொருள்? டிரைவ் தம் அவே அப்படின்னு ஆங்கிலத்துல புரிஞ்சுக்கணுமா, இல்ல லிட்டரலா அடியுங்கள் பொருளா? எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்கு. அவன் இவன் என்ன பேசலாமான்னு கேட்டா பாரதிய வள்ளுவனையே நம்ம அவன்னு தானே சொல்றோம், அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. எனவே இவை வந்து கொஞ்சம் நெகிழ்வாகத்தான் இருக்க முடியும். ஆனால் சின்ன சின்னதாகவாவது தடை செய்வதற்கு சில நடவடிக்கைகளையாவது, அது நான் ஒரு கடுமையான என்று சொல்ல மாட்டேன் இதற்கெல்லாம், ஆனால் சின்ன நடவடிக்கைகளையாவது எடுக்கவில்லை என்றால் ஒன்று விட்டுறணும் அல்லது நடவடிக்கை எடுக்கணும். சின்ன நடவடிக்கையாவது. எதுவுமே இல்லை என்றால் எதற்கென்று புரியவில்லை என்பதுதான். எனவே அவ்வளவு கடுமையான நடவடிக்கை எடுக்க முடியாது இதற்கெல்லாம். இதை பொறுத்தவரை இந்த வார்த்தை பிரயோகங்கள்ல சில சிக்கல்கள் இருக்கு, உண்மை. ஆனா மத ரீதியாக பேசுவது, மாற்று மதத்தை தாக்கி பேசுவது, ஜாதியை இழிவுபடுத்த அது சட்டத்துல வருது. இல்ல சட்டத்துல வருது. அது நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவுல அந்த தேர்தலில் பல பேர் தேர்தலில் போட்டி எடுக்கிற தகுதி இழப்பார்கள். நீங்க பால் தாக்கரே ஒருவர் தண்டிக்கப்பட்டார் அதுல, இந்த மாதிரி பேசியதுல 5 ஆண்டு காலம் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்தது, துணிச்சலான முயற்சி. அதை நீங்க அப்படியே இப்ப அப்ளை பண்ணீங்கன்னா மத்திய அரசுல இருக்கிற அமைச்சர்ல ஏறத்தாழ 17 பேருக்கு அந்த நடவடிக்கை உள்ளாக்கப்படணும். ஆனா இதை தேர்தல் ஆணையம் கவனிக்கிறதா? தேர்தல் நேரங்களில் பேசுறத நான் சொல்றேன், மற்ற நேரங்களில் பேசுறத கூட சொல்லல. இல்ல சர்வசாதாரணமாக கொள்ளையர்கள், அதே போல ஜாதிய இழிவு, இதெல்லாம் வருது. சாதிய இழிவு, மதம் தொடர்பான விஷயங்கள் இதுல எல்லாம் கடுமையா இருக்கிற சட்டத்தை பயன்படுத்தணும்ல. நான் நீங்க புதிய விதிமுறைகள் அதை சட்டமாக்கணும்னு சொல்றோம். இருக்கிற சட்டத்தை கூட நீங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கும் அதை கடுமையாக்குவதற்கும் அதன் மீது உரிய நடவடிக்கையை அழுத்தமாக எடுப்பதற்கும் தேர்தல் ஆணையம் வரணும். தேர்தல் ஆணையம் என்பது அப்பப்ப அந்த வர்ற பிரச்சனையில மனசுல தோன்றதெல்லாம் சொல்றது, இது கொலைக்கும் கடிக்காதுங்கிறது மாதிரி இருக்கு. இது நல்லதல்ல. இல்ல அது சட்ட ரீதியாக என்னென்னலாம் பேசக்கூடாதுங்கிறது ஒரு பக்கம், தரக்குறைவாக பேசக்கூடாது, தனி மனிதர்கள் மேல அவதூறு செய்யக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் வழிகாட்டுதல்கள் இருந்தாலும், சாதாரணமாக பெரிய கட்சி தலைவர்கள் எல்லாரையும், பெரிய கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் கொள்ளையர்கள் அப்படிங்கிற சொற்களை பயன்படுத்துறதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்குது எல்லா கட்சியினுடைய பெரிய தலைவர்களுடைய கூட்டங்களிலே. ஒரு வழக்கு தொடுத்தால் கூட குற்றவாளின்னு சொல்லக்கூடாது, குற்றம் சாட்டப்பட்டவர்னு சொல்லணும்னு சட்டமெல்லாம் பேசுறோம். கொள்ளையர்னு போன போக்குல சொல்றோம். நீங்க ரொம்ப சிக்கல் இருக்கு. தோழர் சொல்றாரு தேர்தல் நேரங்களிலாவதுன்னு, ஏன் மற்ற நேரங்களில் எல்லாம் எல்லா நேரங்களிலும்? அதாவது நீங்க இந்த ஆரத்தி தட்டுல காசு போடுவது வேற, சாதியை சொல்லி திட்டுவது வேற. சாதியை சொல்லி இழிவுபடுத்தி பேசினால் உடனடியாக தேர்தலில் இருக்கிற தகுதி இல்லை என்று அறிவிக்கிற ஒரு துணிச்சல் ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கணும். அது இல்லையானால் சட்டம் தேவையில்லை. நீங்க அப்படி அறிவிச்சா கண்டிப்பா ஒரு அச்சம் வரும், அடுத்து யாரும் அப்படி பேச மாட்டான். எனவே இந்த சட்டம் எதுவுமே ஒரு பல்லில்லாமையே இருக்கிறதுங்கிறதுல எந்த நியாயமும் இல்லை. அதனால தேர்தல் கமிஷன் இந்த தேர்தல் நேரத்தில் மட்டுமே நடவடிக்கை எல்லாம் காமிக்கிறத விட பொதுவாக 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக தேர்தல் கமிஷன் இதுக்கு சம்பந்தமாக யோசிக்கணும், இதெல்லாம் கண்காணிக்கணும். இல்ல அதுக்கான அதிகாரமே இல்ல, இல்ல எல்லாவற்றையும் தேர்தல் ஆணையம் பார்த்துக் கொள்வதனால் பிறகு அரசு எதற்குன்னு ஒரு கேள்வி இருக்கு. அரசே அப்படி பேசும்போது என்ன செய்வதுன்னு அடுத்த கேள்வியும் இருக்கு. கட்டாயம் அதெல்லாம் ஒரு இதுல கொண்டு வரணும், ஒரு என் பாயிண்ட்க்கு வர வேண்டிய இதெல்லாம் அரசினுடைய நாகரிகமான முறையில் நம்ம ஜனநாயகத்தை மேம்படுத்தணும்னு விரும்புகிற எல்லாரும், அது எல்லா அரசியல் கட்சியும் மனம் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை மாற்றுவதற்கு அரசியல் பேசலாம், கொள்கை நிலையில பேசலாம். இது மாதிரியான விஷயங்களை தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சி எடுக்கணும். இது எல்லாரும் இணைந்து செய்ய வேண்டிய ஒன்று. அதன் மூலம் தான் இந்திய ஜனநாயகத்தை, தமிழ்நாட்டு ஜனநாயகத்தை நாம் பாதுகாக்க முடியும். ஒரு நாகரிக அரசியலையும் நம்ம கொண்டு வர முடியும். அது மேடை கலாச்சாரம் உட்பட அனைத்திலும் எனக்கு அதுல அழுத்தமான கருத்து இருக்கு. இது மாற்றி அமைக்க வேண்டும். தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை மாற்றுவது ஜனநாயகபூர்வமான நடவடிக்கை தான் அப்படின்னு சொல்லி திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் நேற்று சொல்லியிருக்கிறார். நேற்று புது அர்த்தங்கள்ல தேர்தலில் வேட்பாளர்கள் மாற்றம் தொடர்பான விஷயங்கள் கிட்டத்தட்ட கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய
தலைமைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள், அதாவது லாபியிங் போர்சஸுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ், முரண்பாடுகள் அல்லது வேறுபாடுகள், முதல்ல தலைமையிட்ட ஒருவர் சொல்லி ஒருவருக்கு வேட்பாளர் பொறுப்பு வாங்குறது, அதுக்கப்புறம் இன்னொருவர் போய் இல்ல எனக்கு அவர் கண்டிப்பா கொடுத்தாகணும்னு கன்வின்ஸ் பண்ணா கொடுக்கறது, அப்படிங்கிற மாதிரி அந்த லாபியிங் ஆட்களுக்கு இடையில உண்டான முரண்பாடுன்னு பேசணும். அல்லது தொகுதியை பற்றியும் வேட்பாளர்களை பற்றியும் சரியான புரிதல் இல்லாம தலைமை இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்குதா அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். ஆனா மு.க. ஸ்டாலின் ஒரு புதிய இதை சொல்றாரு, அது ஜனநாயக ரீதியான நடவடிக்கை தான் அப்படின்னு சொல்றாரு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட தன்னுடைய கடைசி பட்டியலில் இருந்து 2 வேட்பாளர்களை மாத்திருக்கிறாங்க. ரவிக்குமாருக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறாங்க. ஸ்டாலினும் சொல்றாரு இது எல்லா கட்சிகள்லயும் நடக்குது அப்படிங்கறதையும் அவர் குறிப்பிடுறாரு. லெனின், நீங்க அதை எப்படி பார்க்கறீங்க? அதாவது ஒரு கட்சியில வேட்பாளர் தேர்வு முறையிலிருந்து இதை தோங்கணும்னு நான் நினைக்கிறேன். இது வெறும் வேட்பாளர் மாற்றம் ஜனநாயகங்கிறது எல்லாவற்றிலையும் அணுகணும். மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் சொன்னது வேட்பாளர் மாற்றுவதற்கு மட்டும் சொல்றாரு. தேர்ந்தெடுப்பது எப்படி? பணம் கட்டணும், இன்டர்வியூ நடத்துறீங்க, எல்லாம் பண்றீங்க. அந்த பகுதியில் அவருடைய சேவை குறித்து நீங்க பாக்குறீங்களா? அரசியல்ல என்ன சேவையாற்றி இருக்கிறாரு, மக்கள்கிட்ட எப்படி இருக்காருங்கிறது பாக்குறது ரெண்டாவது ஆகிவிடுது. அப்ப இங்கிருந்து நாம் துவங்கி அதுலயும் ஒரு ஜனநாயக கண்ணோட்டத்தோடு அந்த நடைமுறைப்படுத்தி வருகிற போது இந்த வாதம் அருமையானால் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா இப்ப என்னன்னா, அங்கங்க பிரச்சனைகள் வருகிற போது மக்கள் எடுத்து சொல்ற போது மட்டும் மாத்துறதுங்கிறது வருது. அது எனக்கு இதுல பல கருத்துக்கள் இருக்கு. ஆனா இந்த விஷயங்கள் எல்லா கட்சிக்கும் பொருத்தம், எல்லாத்துக்கும் பொருந்தி வருகிறது என்று பார்ப்பதை விட இப்ப மக்கள் மத்தியில விழிப்பு வந்துகிட்டு இருக்கு. அப்ப விழிப்பு வருகிற போது ஒவ்வொருத்தரை பற்றியும் பார்க்கிறார்கள். அந்த எதிர்ப்பு வருகிற போது சில கட்சிகள் அதை உணர்ந்து மாற்றுவதும் நடக்குது. ஆனா திமுக பொறுத்தவரை என்னையே வேட்பாளரா அறிவிக்க வேண்டாம், எனக்கு வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கினது வரலாற்றிலே இப்பதான் முதல் முறை நான் நினைக்கிறேன். அது மாதிரி 3 பேரு தொகுதிகள் வேண்டான்னு சொல்லி போயிருக்காங்க. கேட்ட தொகுதிகள் இல்லாம வேறு தொகுதிகள் கொடுக்கும் போது அந்த மாதிரி சிக்கல்கள் வருகிறது. அப்ப அது அப்ப நீங்க எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதையும் நீங்க டேக்கிங் இன்டு அக்கௌண்ட்ங்கிறதா என்னுடைய வாதம். அடிப்படையில் பார்க்கிற போது மக்களுக்கும் வேட்பாளருக்குமான தொடர்பு அல்லது புதுமுகம் என்கிறதுல புதிய இதுல போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா அவர் குறைந்தபட்சம் மக்களுக்காக சேவையாற்றிருக்கிறாரா, பணம் வைத்திருக்கிறார் என்கிற ஒரே ஒரு கிரைட்டீரியாவை வைத்துதான் வேட்பாளர் பண்றாங்க. இந்த பெரும்பான்மை ஜாதியில் இருக்கிறாருங்கிற ஒரு அடிப்படையை பார்க்கிறோம். அப்ப இந்த விஷயங்களை அவசியம் கட்டாயமாக நாம கவனத்தில் எடுத்துக்கொண்டு எல்லாவற்றிலுமே ஒரு ஜனநாயக அணுகுமுறை மேற்கொள்வது என்பது நல்லது, ஆரோக்கியமானது. ஆனா அதை விட்டுட்டு பிரச்சனை வருகிற போது மட்டும் மாத்துறது அந்த பிரஷர் குக்கர் டெக்னாலஜி என்பதாக நான் பார்க்கிறேன். அப்படி இருந்து விடக்கூடாது என்பதான் என்னுடைய கருத்து. நீங்க எப்படி சார்? வேட்பாளரை அறிவிப்பது ஜனநாயகம் என்றால் மாற்றுவதும் ஜனநாயகம் தான். ரொம்ப இயற்கையான ஒன்று. அதுல யார் சேவை செய்கிறார்களோ அவர்களை வேட்பாளர்களாக தேர்வு செய்யணும்னு தோழர் சொல்றார். நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா சேவை செய்கிறவர்களுக்கு எப்போது மக்கள் வாக்களிக்கிறார்களோ அப்ப இயல்பா கட்சிகளும் சேவை செய்கிறவர்களை தான் நிறுத்துவாங்க. எனவே இது எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. தேர்தல் என்றால் அதற்கு வெற்றிதான் இலக்கு. எனவே இந்த தேர்தல் முறையை நீங்க மாற்ற வேண்டும் என்று இப்ப நான் சொல்றேன், குரல் எவ்வளவு எடுக்கும், பலரும் சொல்லுகிறார்கள். நீங்களும் சொல்றீங்க. விகிதாச்சார முறையில் தேர்தல் வருகிற வரைக்கும் நீங்க இந்த தேர்தல் முறையை அப்படியே வைத்துக் கொண்டு நீங்க பெரும்பான்மை சாதி இருக்கிறவனுக்கு நிறுத்தாதீங்க, பணம் வச்சிருக்கவன் நிறுத்தாதீங்க என்றெல்லாம் தொலைக்காட்சியில் உட்கார்ந்து பேசலாம். நடைமுறையில முடியாது. நடைமுறையில் நீங்களும் ஒரு ஆளுங்கட்சியா பெரிய கட்சியா வந்துட்டீங்கன்னா உங்களாலையும் முடியாது. வேணா இப்ப வேணா செய்யலாம். எனவே இந்த அதாவது தத்துவம் என்பதும் நடைமுறை என்பதும் விலகி நிற்பது நல்லதில்லை. ஆனால் பல நேரங்களில் விலகி நிற்கிறது. எனவே இன்னொரு செய்திக்கு தோழர் சொன்னதுக்கு நான் விடை சொல்லணும். திமுகவை பற்றி அவர் சொன்னார், அதாவது கொடுத்த தொகுதியை வேண்டாம் என்றார்கள். அதுல எனக்கு தெரியும் அது எப்படின்னா, இந்த தொகுதியை அவர் கேட்கிறார், இதை விட அந்த தொகுதியில் நீங்கள் போட்டியிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று தலைமை கருதுகிறது. அவர்கள் அந்த தொகுதி எங்களுக்கு அங்க வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு அங்க அறிமுகம் இல்லை, தலைவர்கள் மாதிரி எல்லா தொகுதியிலையும் நிக்க முடியாது என்று வேண்டாம்ங்கிறாங்க. தோழமை கட்சிகள்லையும் இப்போ மனிதநேய மக்கள் கட்சி உளுந்தூர்பேட்டை வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா உளுந்தூர்பேட்டையில எங்களுக்கு அவ்வளவு வாக்குகள், எங்களுக்கு அமைப்புகள் இல்லை என்று சொன்ன போது அது அப்படிலாம் நடக்கும். ஆனால் எப்போதாவது தான் நடக்கும். நீங்க இப்பவும் பாத்தீங்கன்னா அதிமுகவில் அமைச்சர்கள் மாற்றுவது மாதிரி வேட்பாளர்கள் மாற்றுவதும் மற்ற எல்லோரையும் விட உச்சத்தில் இருப்பது அதிமுக தான். அந்த கட்சி தொண்டர்களின் கருத்தையும் கேட்டுக்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் இப்படி வேண்டாம், அந்த தொகுதி வேண்டாம், தேர்தலே வேண்டாம் என்பதல்ல, இந்த தொகுதியில் எங்களுக்கு தொடர்பு இல்லை வேண்டாம் என்று சொல்லுகிற போதும்
தலைமை அதை கேட்டுக்கொள்ள வேண்டிய நிலைமை வருகிறது. தொண்டர்கள் சொல்லி தலைமை கேட்டுக்கொள்வது ஜனநாயகம் தான். இதுல வியப்பான விஷயம் என்னன்னா, ஒரே கட்சிக்குள்ள 2-3 குழுக்கள் இருக்கும்போது, 2-3 அதிகார மையங்கள் இருக்கும்போது தான் இருக்கா? இல்ல 2-3 குறைந்தது 2-3 அதிகார மையங்கள் மையமாக இருந்த சூழல்ல கூட அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு தலைமையில இருக்கிறவங்க பேசி ஒரு ஒருமித்த பட்டியலை வெளியிட்ட காலங்களை எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். வேட்பாளர் மாற்றம் இல்லாம எல்லாரையும் சம்மதிக்க வச்சு வெளியிட்ட காலங்களை பார்த்திருக்கிறோம். இப்போ ஒற்றை தலைமை இருக்கிற இடத்துலயும் வேட்பாளர் மாற்றம் நடக்குது. இது போன்ற அமைப்புகள் வளரும் போது புலவுகளும் வளருதில்ல. கட்சி சின்னதா இருக்கும் போது குறைந்த இது எல்லாவற்றுக்கும் சேர்த்து அண்ணா அவர்கள் அன்றைக்கே விடை சொன்னார். நான் தோட்டம் தான் போட நினைத்தேன், காட்டு செடியாய் மண்டுகிறதே என்ன செய்ய என்று கேட்டார். எனவே காட்டு செடியாய் மண்டுகிற போது இந்த சிக்கல்கள் எல்லாம், குழுக்கள், சண்டைகள் எல்லாம் வரும். எல்லா அணி தரப்பில இருந்தும் பிரச்சாரம் வேகமாக நடந்துட்டு இருக்கு. நேற்று சைதாப்பேட்டையில் திமுக தலைவர் கருணாநிதி, ஆர்கே நகர்ல விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முத்தரசன் எல்லாரும் பிரச்சாரத்தை நடத்திருக்கிறாங்க. திருச்சியில நேற்று ஜெயலலிதாவுடைய பொதுக்கூட்டமும் நடந்திருக்குது. சைதாப்பேட்டையில திமுக தலைவர் பேசும்போது திமுக இந்த தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறும் அப்படின்னும், அதிமுக அரசை வீழ்த்துவதற்கான ஆற்றலை எனக்கு கொடுங்கள் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. நீங்க அவருடைய பேச்சை எப்படி பாக்குறீங்க? அதான் ரொம்ப காலமா தமிழ்நாட்டில் நடக்கிற ஒண்ணுதான். அதிமுகவுக்கு மாற்று திமுக, திமுகவுக்கு மாற்று அதிமுக என்று இவர்களே அதை உருவாக்கி கொண்டு ஒரு விதமான ஜனநாயகத்தை கட்டமைத்திருக்கிறார்கள். தேவை என்னன்னா, இந்த 2 கட்சிகளுமே எல்லாவற்றிலும் மாற்றல. அவர்களுக்கு இவங்க மாற்றல, இவங்களுக்கு அவங்க மாற்றல. ஊழல் எடுத்துக்கிட்டா அல்லது பல பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டா, தமிழ்நாட்டினுடைய பொது பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டா 2 பேரும் ஒத்த கருத்தோடு தான் இருக்கிறாங்க. சில விஷயங்கள வேறுபடுவாங்க, எளிய மூலியமாக இருப்பாங்க. ஆனால் பெரும்பகுதியான விஷயங்கள்ல ஒன்றாகத்தான் அவங்களுடைய நடைமுறை, இயக்க நடைமுறை, அரசியல் நடைமுறை இருக்கு. இப்போ குறிப்பா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜெயா டிவியை நீங்க பாக்குற போது கடுமையான விஷயங்கள் வரும். திமுக ஊழல் குறித்து புள்ளிவிவரங்களோட வரும். அதே மாதிரி நீங்க கலைஞர் டிவி ஓபன் பண்ணீங்கன்னா அதிமுக ஊழல்கள் அத்தனையும் புள்ளிவிவரங்களோட வருது. 2ம் உண்மை என்கிறோம் நாங்க. அப்ப இதுக்கு மாற்று 2 பேருமே நீங்க சொல்றது, அவரை பத்தி சொல்றது குற்றச்சாட்டு உண்மை, இவங்க அவங்கள பத்தி சொல்றது உண்மை. அப்ப இது 2மே உண்மை என்று வருகிற போது மக்கள் சிந்திக்கிறார்கள், ஒரு மாற்று தேவை என்கிற அந்த இடத்தில் இருந்துதான் மாற்றுக்கான இடம் பிறக்கிறது. எனவே பொதுவா நீங்க எல்லாரும் புலிக்கு பயந்தவங்களாம் ஏமேலப்படுத்துங்க என்று சொல்வதே உங்களுடைய நடைமுறை அரசியல் தோல்வியை காட்டுகிறது. உண்மையில் அதிமுகவுக்கு மாற்று மக்கள் நல கூட்டணி தான், அந்த கொள்கை நிலைதான் என்பதுதான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற ஒரே சிந்தனை போக்காக இருக்கு. அப்படித்தான் நாங்க அதை பார்க்கிறோம். தோழர் பிரச்சாரத்தை இங்கேயே தொடங்கிட்டாரு. பிரச்சாரம் இல்ல, உண்மையான இந்த முறை நான் இன்னொரு வேடிக்கையான ஒரு செய்தியை பார்க்கிறேன். பொதுவா எதுக்கு வருத்தப்படுவாங்கன்னா, எங்களை பத்தி இவ்வளவு கடுமையா தாக்கி பேசுறாங்க அப்படின்னு தான் கோவப்படுவாங்க. இப்போ மக்கள் கூட்டணி, பாமக எல்லாருக்கும் என்ன வருத்தம் இருக்குன்னா, எங்களை தாக்கவே மாட்டேங்கிறாங்க. திரும்ப திரும்ப நான் பாக்குறேன், எங்களை 2 பேரும் யாருமே தாக்க மாட்டேங்க. தாக்காததுக்கு இல்ல, அதுக்கு ஏன் வருத்தப்படுறீங்கன்னு புரியல. அவங்க 2 பேரும் தான் ஒருத்தர் பேசிக்கிறாங்களே தவிர எங்களை திட்டுறது இல்ல அப்படின்னு தங்களை திட்டலங்கிறதுக்கே வருத்தப்படுறது. பேசுறது உண்மைன்னு சொல்றேன். ஒருத்தர் பேசுறது உங்க மீது குற்றச்சாட்டா, அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு. அதாவது அப்படி ஒரு இயற்கையான விஷயம்னா, யார் தன்னுடைய எதிரி என்று கருதுகிறார்களோ, எப்போதும் 2 எதிரிகளை வைத்துக் கொண்டிருக்க முடியாது. ஒரு சின்ன விளையாட்டுல கூட ஒரே நேரத்தில் 4 பேரை துரத்துகிறவன் யாரையும் பிடிக்க மாட்டான். யாராவது ஒருவனை குறிவைத்துத்தான் அந்த துரத்தி பிடிக்கிற விளையாட்டு கூட நடக்கும். எனவே திமுகவும் அதிமுகவும் ஒன்று தாங்கள் தான் நேர் எதிரிகள் என்று கருதுகிற காரணத்தால, இன்னும் சொன்னா தலைவர் கலைஞர் அவர்கள் தாக்கவில்லை என்பது மட்டுமல்ல, மருத்துவரை பற்றியும் திருமாவளவனை பற்றியும் ஐயா நல்லகண்ணு அவர்களை பற்றியும் நன்றாகவே கூட சொல்லியிருக்கிறார். தாக்கல் இல்லை, அவங்க நல்லவர்கள் தான், அரசியல்ல இந்த மாற்றங்கள்லாம் நடக்கும் என்கிற அளவுக்கு கூட சொல்லி இருக்கிறார். ஆனால் உண்மையான மாற்றுகிற ஆற்றலுடைய சக்தி எது என்கிற கேள்வியைத்தான் முன்ன வைக்கிறோம். இப்ப இருக்கிறதுல யார் நல்லவனா பார்த்து வாக்களியுங்கள் என்பதெல்லாம் ரொம்ப பொதுவான, போய் சேராத ஊருக்கு வழிகாட்டுகிற செய்தி. அதனால யார் கடுமையான நேர் எதிரியோ அவர்களை குறிவைத்து தாக்குவது என்பது இயற்கையானது. அது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க பார்க்கலாம், எந்த இடத்திலும் நேற்று தலைவர் அவர்கள் பேசுகிற போது அதிமுகவை தவிர வேறு யாரை பற்றியும் எந்த கடுமையான சொல்லையும் அவர் சொல்லவில்லை. அதிமுகவை தாக்கியதற்கு காரணம் ஆட்சியில் இருக்கிறார்கள். சட்டமன்றத்துக்கு தேர்தல் என்பதே ஒரு கேள்வியை முன்வைத்து நடக்கிற தேர்தல். இந்த ஆட்சி தொடர வேண்டுமா கூடாதா என்பது கேள்வி. நீங்க அதை விட்டுட்டு பக்கத்தில் இருக்க மற்றவர்களை பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதில் நான் பேசலாம். அந்த மட்டத்தில் இப்போ தலைவர் கலைஞர் அவர்களோ இல்லை அந்த அம்மையார் ஜெயலலிதாவோ
எல்லோரை பற்றியும் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. நான் இன்னமும் கூட உதாரணத்துக்கு சொன்னா, ஜெயலலிதா அவர்கள் என்னை தாக்கி சுப்பிரமணியன் இப்படி சொன்னாரு அப்படின்னு சொன்னா அது எனக்கு பெருமையை கூட்டுமே தவிர எனக்கு இழிவை கொண்டு வராது. அவர்கள் மட்டத்தில் யாரை தாக்கிக் கொள்ள வேண்டுமோ, யாரை எதிர்க்க வேண்டுமோ அந்த இடத்துல தான் அது இருக்கும். நீங்க உங்களை தாக்க வேண்டும் என்று ரொம்பவும் ஆசைப்பட்டால் தாக்கக்கூடிய அளவுக்கு நீங்க கட்சிகள் வளர வேண்டும் என்பதை தவிர தாக்குறேன்னு வருத்தப்பட்டு பயனில்லை. தோழருடைய அந்த உண்மையான ஆதங்கத்தை புரிஞ்சுக்கிறேன். உண்மை என்னன்னா, இது ஒரு விளையாட்டு. தேர்தல் ஜனநாயகத்தினுடைய அவலமே ஒரு தேர்தலை ஒற்றை புள்ளியில சுருக்குவது. இவங்களுக்கு மாற்று அவங்களுக்கு மாற்று என்பதுதான். அப்படி இருந்துச்சுன்னா இது அவர் சொல்றதுக்கும் அவர் இப்ப பேசும்போது குறிப்பிட்டதுக்கும் ஒருவரை மாற்ற வேண்டும் என்றால் மாற்றக்கூடிய ஆற்றல் யார்டம் இருக்குன்னு கேட்கறதுக்கு பின்னாடி ஜார்ஜ் டிமிட்ரோவோட ஐக்கிய முன்னணி தந்திரமும் இருக்கு. அதான் சொல்ல வரேன். ஐக்கிய முன்னணி தந்திரத்தின் அடிப்படையில் தான் இப்ப நாங்க மட்டுமே தனிச்சு நின்னோம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில். அதுல விளைவுகளை வைத்துதான் ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறோம். கூட்டணிக்காக ஏங்கியவர்கள் நீங்க குறிப்பா இப்ப இவ்வளவு பேசுறீங்க நாங்க எதிராக நிக்கிறோம்னு. ஏன் அப்புறம் பால் காத்திருந்தது படத்துக்காக? சரி, அப்ப அதெல்லாம் வருகிறது இல்ல. அப்ப நீங்களும் அதான் விரும்புறீங்க. கூட்டணி வர்றது வரலையும் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க, வரலன்னா ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க. இப்போ ஒரு நல்ல ஒரு கொள்கை கூட்டணியை உருவாகி மக்கள் நல கூட்டணி, அது தேமுதிக தமாக என்று ஒரு வலுவான நிலையை அடைந்திருக்கிற போது இப்பயும் நீங்க புள்ளிவிவர கணக்குகளை சொல்வது என்பது அது முதல்ல தவறான கணக்கு என்பது. ஒரு தேர்தலில் ஒவ்வொரு கட்சியும் 234 தொகுதியில் நின்று வாங்கின வாக்கை எங்குமே நீங்கள் பயன்படுத்துவதில்லை. நிக்கிற கூட்டணியில் நிக்கிற 7 தொகுதி 6 தொகுதியை வைத்து பேசிட்டு இருக்கோம். நானும் ஒத்துக்கிறேன். நான் கேட்பது என்னன்னா, வலு எது வலு இல்லை என்பது என்ன? மக்கள் மத்தியில் போற வேண்டியது ஒரு கொள்கை தான் வலு. ஒரு அணியினுடைய கொள்கை தான் ஒரு அணி அரசியல் வலு. நான் உங்கள்ட்ட நேரடியாகவே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க மாற்று என்று சொல்லுவது யாருக்கான மாற்று? ஆளுங்கட்சிக்கு நீங்க மாற்றுன்னு சொல்றீங்களா, திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்றீங்களா? எங்களுடைய மாற்று என்பது ஆளுங்கட்சியான மாற்று, அதிமுகவுக்கும் மாற்று. அப்படித்தானே? ஆளுங்கட்சியா வர துடிக்கிற திமுகவுக்கும் நாங்கள் மாற்று. ஏன்னா ரெண்டு பேரையும் பாமகவுக்கு நீங்க மாற்றா இல்லையா? நிச்சயம் தான். பாமக தான் தெளிவா சொல்லியிருக்கோமே. பாமக, பாஜக, காங்கிரஸ் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறோமே. சரி, நான் உங்களை நேரடியா கேட்கிறேன். நீங்க ஏன் தமிழறிவு மணியன் பற்றியோ நாம் தமிழர் பற்றியோ பேசவே இல்லை? இது இல்ல, இந்த கேள்வி ரொம்ப நேர்மையா சொல்றேன். நேர்மையா சொல்றேன். நாம் தமிழர் விஷயத்துல பல இடங்களை நாங்க விமர்சிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அவங்களுடைய நிலைப்பாடு, தலைவர்கள் பேசுகிற போதெல்லாம் ஒரே ஒரு நிமிடம், பெரியாரை பற்றி அவங்க பேசின விஷயம், பொது விவாதங்கள்ல நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்க சொல்ற விஷயம். நான் கேட்பது தேர்தல் களத்தில் தான் சொல்றேன். தேர்தல் களத்தில் தான் சொல்றேன். இல்லீங்க, அப்ப நாங்க பேசலாம இல்ல. நீங்க என்ன வருதுன்னா, பத்திரிகைகள்ல சில விஷயங்களை முக்கியத்துவம் கொடுத்து போடுறாங்க, சிலது போட மாட்டேங்கிறாங்க. ஆனா நாங்க பேசலன்னு நீங்க மறுக்க முடியாது. பல இடங்கள்ல அதை பேசிக்கிட்டு இருக்காங்க, எங்க தலைவர்களும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப அந்த களத்தில் வருகிற போது எல்லா கட்சிகளுடைய தேர்தல் அறிக்கையும் கூட குறித்து எங்களுடைய பேச்சாளர்கள் பேசுறாங்க. அதுல எது உண்மைத்தன்மை எது உண்மை இல்லை என்றெல்லாம் பேசி. இயற்கை என்ன என்றால், நீங்கள் ஆளுங்கட்சிக்கு நாங்கள் தான் மாற்று என்று சொல்லிக் கொள்வதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. அந்த ஆளுங்கட்சியை மாற்றுங்க, எங்களை கொண்டு வாங்கன்னு சொல்லணும். ரொம்ப கவனமா நீங்க ஆளுங்கட்சியை தாக்குவதை விட திமுகவை தாக்குறதுல ரொம்ப கூடுதல் காரணம் இருக்கு. அந்த காரணம் மக்கள் அறிவார்கள், நீங்களும் அறிவீங்க. இல்ல, நீங்க தாக்குங்க வேண்டாம் சொல்லல. நாங்கள் திருப்பி தலைவர் உங்களை பற்றி பேசலையே நீங்க கவலைப்படுறீங்க. அப்படி நாங்க ஒண்ணும் கவலைப்படல. எப்ப நாங்க சொன்னோம் அப்படி? எல்லோரும் இந்த தொலைக்காட்சியிலே பலர் சொல்லி இருக்கிறாரு. எங்களை தாக்கவில்லை, வாங்க தாக்குங்கன்னு சொன்னா நாங்க ஒண்ணும் பேட்டை ரவுடிகள் இல்ல. எங்க கொள்கை நிலைகளை தாக்குற அளவிற்கு உங்களால் முடியல. நேத்து கூட கலைஞர் பேசுற போது அவர் கொள்கை நிலை, ஆரம்பகால கொள்கை நிலை மனசுல வந்துதான் கம்யூனிஸ்டுகள்னு வாய்தவரி சொல்லி இருக்கிறாரு. வாய்தவரி சொன்னதுதான். நான் அதை இதுக்காக பேசல, அவருடைய வயோதிகத்துல வந்திருக்கலாம். ஆனா பழக்கம். அப்ப ஒரு விஷயத்தை வயோதிகம் இல்லாமையே விஜயகாந்துக்கு வரும்போது அது ஒண்ணும் இதெல்லாம் ஒரு பெரிய அரசியல் இல்ல, அது எல்லாருக்குமே வரும். அதாவது ஒரு வார்த்தைகள் தடுமாறுவது அல்லது ஒரு பேரை கூட மாத்தி சொல்லிடுறதெல்லாம் உண்டு. எல்லா மனிதருக்கும் உள்ள இயல்புதான். அது நான் வயோதிகன்னு சொன்னது அவர் ஆரம்ப காலத்திலிருந்து அவருடைய அரசியல் இருந்து வந்த உணர்வாக கூட நான் பார்க்கிறேன். அதனால வந்திருக்கலாம். ஆனா என்ன உண்மை என்றால், தமிழ்நாட்டில் நாங்கள் மாற்று என்பது கொள்கை நிலையை வைக்கிறோம். நீங்க வைங்க கொள்கை நிலைய, கொள்கை நிலையை வைத்து மாற்ற முன்வைக்கிறோம். அதுதான் வலுவானது. அது வலுவடைய வேண்டும் என்று விரும்புகிறோம். அதற்கான அரசியலை முன்னெடுக்கிறோம். பொதுவா கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை தேர்தலுக்கென்று அரசியல் எடுப்பதில்லை, அரசியலுக்கென்று தேர்தல் பதவி எடுக்கிறோம். நாங்கள் எடுத்த அரசியல் பாதைக்கு ஏற்ற. ஆனா திமுகவோ அண்ணா திமுகவோ தேர்தலுக்கான அரசியலை வைத்துக் கொண்டுதான் அவங்க அரசியல் பாதையை சமைக்கிறார்கள். இது நாங்க வித்தியாசம். நீங்க விஜயகாந்தோட சேர்றதுக்கு முன்னாடியாவது சொல்லிருக்கணும். அது இல்ல, அரசியல் பாதைக்காக ஒரு தேர்தலுக்கு வருகிறோம் என்றால் நீங்க உங்க அரசியல் கொள்கைக்காகத்தான் விஜயகாந்த் முன்னெடுத்து இல்ல, தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. அது நடைமுறை தந்திரம். ஐக்கிய முன்னணி ஆய்வு செய்யறோம். ஆனா ஒரு விஷயத்தை நான் சொல்ல வர்றேன்,
அரசியல்னா தேர்தலுக்காக நாங்க இந்த நிலைப்பாட்டை எடுக்கல. யாரோட கூட்டணி கூடாதுன்னு ஒரு கட்சியினுடைய மாநாடுகள் தான் எங்களுக்கு வழிகாட்டுது. மாநாடு, அகில இந்திய மாநாடு, மாநில மாநாடு வழிகாட்டல் அடிப்படையில் தான் தேர்தல். எந்த மாநாடு வழிகாட்டி காங்கிரஸை கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் எதிர்க்கிறீர்கள்? எந்த மாநாடு வழிகாட்டி மேற்கு வங்கத்தில் ஆதரிக்கிறீர்கள்? சொல்றேன் ஐயா, ஐக்கிய முற்போக்கு கூட்டணியை ஆதரித்தவர் யார்? இதே இடதுசாரிகள் வெளியிருந்து ஆதரிச்சோம். எதற்காக ஆதரிச்சோம்? நீங்களே உணரணும். பழசெல்லாம் வேண்டாம், இன்னைக்கு கேட்கிறேன். பழசுன்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கு அரசியல் என்பது ஒரு தொடர்ச்சி. காங்கிரஸை இன்றைக்கு நாங்கள் எதிர்க்கிறோம். மேற்கு வங்கத்தில் திமுகவோட கூட்டணி அமைத்தது போல கூட கூட்டணி அமைக்கல. இல்ல, மேற்கு வங்கத்தில் எதிர்க்கிறோம். கூட்டணி அமைத்து நீங்க இங்க இருக்கிற தமிழ்நாட்டு கூட்டணி மாதிரி நாங்க பண்ணல. சில தொகுதி உடன்பாடுகளை நாணயமற்ற விஷயம். இல்ல, நாணயமற்ற விஷயம். நேரடியா சொல்லுங்க. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி முதல் 2வது நிலையில வர்ற போது, கடைசி வரையும் ஆதரித்த போது கம்யூனிஸ்ட் என்ன நிலைப்பாடு எடுத்தோமோ அதுதான் இப்போ மேற்கு வங்காளத்தில் ஒரு அசாதாரண சூழ்நிலை இருக்கு. அது கேரளாவில் இல்ல, தமிழ்நாட்டில் அசாதாரணம் இல்லையா? அது தமிழ்நாட்டில் அசாதாரண சூழ்நிலை இல்ல. அந்த நிலையில் இதுதான் அதிமுகவுக்கு மறைமுகமான ஆதரவு. அதுதான் திமுகவினுடைய அவதூறு பிரச்சாரம். என்னுடைய அப்ப கேக்குறேன், காங்கிரஸோட இவங்க என்ன நிலை எடுத்தாங்க? ஏன் நாடாளுமன்றத்தில் போல? அப்ப பாஜகவுக்கு ஆதரவா? பாஜகவோட பி டீம் அது. அப்ப இதையெல்லாம் கேள்விக்கு நான் உள்ளாக்குறேன். ஐயா, நீங்க வருத்தப்படக்கூடாது. நீங்க அதையும் நீங்க ஆழமா பார்க்கணும். அப்ப நாடாளுமன்றத்தில் காங்கிரஸோடு திமுக கூட்டணி இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீம் என்பதை நீங்க ஒத்துக்கொண்டால் நாங்க ஏத்துக்கிறது பத்தி இல்ல. ஆனா என்ன பொறுத்தவரை பெஸ்ட் டீம் நாங்க பாக்குறோம். சொல்றேன். அதாவது ஒரே நேரத்தில் ஒரே தேர்தலில் 2 விதமான நிலைப்பாடுகளை எடுத்துவிட்டு அந்த நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தாமலே இருக்கிற ஒன்று. நீங்க கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள், ஒன்னு கூட்டணி சொல்லுங்க அல்லது இல்லைன்னு சொல்லுங்க. கூட்டணி வைத்துக் கொண்டு கூட்டணி இல்லை என்று சொல்லுவது ஒரு நாணயமற்ற தன்மை. அதையும் நான் உங்களிடத்துல பார்க்கிறேன். அது மட்டுமல்லாம நீங்க திரும்ப திரும்ப பல்வேறு களங்களில் நீங்க எடுக்கிற எல்லா விதமான நழுவல் போக்குகளுக்கும் அது நடைமுறை தந்திரம், டாக்டிக்ஸ். நீங்க எடுத்தா அதாவது வங்காளத்துல மீன் சாப்பிட்டா கடல் புஷ்பம், இங்க சாப்பிட்டா அது அசைவ உணவா என்ன? எனவே நீங்கள் எடுப்பதற்கெல்லாம் ஒரு பெயரும் மற்றவர்களுக்கு இன்னொரு பெயரும் நீங்கள் வைக்கிற இந்த 2 சட்ட புத்தகம் வைத்திருக்கிறீர்கள் பாருங்க, அதை விட்டு விடுவது நல்லது. முதல்ல என்னுடைய இதுல என்னன்னா, மாநிலத்துக்கு ஒரு அரசியல் இருக்கிறது, மத்தியில ஒரு அரசியல் இருக்கு. இவங்க மாநில அரசியலை பற்றி பேசக்கூடிய கட்சிகளே கவலைப்படுறாங்க பாருங்க. மேற்கு வங்காளத்தினுடைய பிரச்சனை பத்தி சொல்றேன். 200 கட்சி அலுவலகங்கள் தீக்கு வைத்து எரியப்பட்டது. தமிழ்நாட்டில் ஒன்று நடந்திருக்காங்க. நீங்க இப்ப படுகொலைக்குள்ள நான் முழுக்க புரிந்து கொள்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கிறேன். ஆனா அதை உங்களுடைய கொள்கையாக கட்சியினுடைய வடிவத்தில் ஸ்ட்ரக்சரை உருவாக்கும் போது அந்த திசையில நீங்க வடிவமைச்சிருந்தீங்கன்னா இந்த சிக்கல் கிடையாது. அது வடிவமைக்கல. பெடரல் ஸ்ட்ரக்சராக கட்சியை வடிவமைச்சு ஒவ்வொரு மாநிலமும் வேறுபடும், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வேறுபடும். நிச்சயமாக சரியான விஷயம். மையமான விஷயங்களை தான் இணைந்து செயல்பட முடியும். இப்ப தமிழ்நாட்டுடைய அரசியல் எது, கேரளாவுடைய அரசியல் எதுன்னு பார்க்காம இருக்க, அதை மக்களிடம் நேர்மையாக சொல்லிடுறது நல்லது. அவ்வளவுதான். ஜனநாயகம் நாங்க ஒண்ணு மூடி மறைக்கவில்லையே. இல்ல கூட்டணி இல்லை என்பது மூடி மறைப்பது. கூட்டணி இல்ல, அதான் தொகுதி உடன்பாடு தான். நாங்க தான் சொல்றோம் எல்லா இடமே இதுவரை இடதுசாரிகள் கட்சிகள் அன்றி வேற யாரோடையும் அமைப்பது எல்லாமே தொகுதி உடன்பாடு தான். மக்கள் நல கூட்டணி என்பதுதான் இங்க முதல் முறையா ஒரு கொள்கை நிலையில குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் வந்திருக்கு தமிழ்நாட்டில். அது ஒரு பரிச்சார்த்த முறை. அது வெற்றியடைய வேண்டும் என்று விரும்புகிறோம். சரி, இங்க தொகுதி உடன்பாடு விஜயகாந்தோட இருக்குன்னு சொல்றீங்கல்ல, கூட்டணி இல்ல விஜயகாந்தோட தொகுதி உடன்பாடு இருக்குன்னு சொல்றீங்க, தமிழ் மாநில காங்கிரஸோட உடன்பாடு இருக்குன்னு சொல்றீங்க, மக்கள் நல கூட்டணின்னு சொல்றீங்க. அதுவே விவாதத்துக்குரிய விஷயம். அதை விட்டுறேன். இவங்க 2 பேருடையும் தொகுதி உடன்பாடுன்னு சொல்றீங்களா? அதே மாதிரி மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸோடு இருக்கக்கூடிய உறவை தொகுதி உடன்பாடு சொல்றது இல்ல, அங்க சொல்றது இல்ல, சொல்லவே இல்லையே. சொல்லல இந்த நிமிடம் வரைக்கும் இல்ல. இன்றைய நாளிதழ்ல ராகுல் காந்தி பேசிய ஒரு செய்தி இருக்கு. அவர் மேற்கு வங்கத்துல பேசுறாரு. பேசும்போது இந்த கூட்டணிக்கு வாக்களியுங்கள் அவர் சொல்றாரு. அந்த மேடையில் இடதுசாரி தலைவர்களும் இருந்தார்கள்னு இன்றைய நாளிதழ்கள்ல செய்தி இருக்கு. ஆனா இடதுசாரிகள் எப்பவுமே அத தொகுதி உடன்பாடு அல்லது கூட்டணி அப்படின்னு சொல்றது இல்ல. அது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் முடிவெடுத்ததாக, கட்சி முடிவெடுத்ததாக ஒரு சித்திரத்தை கொடுக்கறாங்க. அது விவாதத்துக்குரிய. அது மட்டும் இல்ல, நீங்க சொல்ற விஷயங்களை விவாதிக்கலாம். ஆனா என்னை பொறுத்தவரை என்னன்னா, ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவுது என்பது உண்மை. நாம சொல்லணும்னு அவசியம் விடுதலை போராட்டம் காங்கிரஸ்குள்ளேயே இருந்து இணைந்து நாங்க போராட்டங்கள் இல்ல. நீங்க மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ, மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ, அல்லது மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய இடது முன்னணியோ, இடது ஜனநாயக முன்னணியோ எப்படி வேண்டுமானாலும் அங்க உண்டான சூழ்நிலையை மதிப்பீடு செய்து முடிவெடுக்கலாம்.
அதுல வந்து எந்த டிஸ்பியூட்டும் இருக்கிறதாக நான் உணரல. இல்ல, எனக்கும் அதுல மாற்று கருத்து இல்ல. நான் கூட்டாட்சி தத்துவத்தை தான் அடிப்படையாக ஏற்கிறவன். எனவே மேற்கு வங்கம் வேறு, தமிழகம் வேறுங்கிறத ஒத்துக்கிறேன். ஆனா அதை நீங்க ஒத்துக்கணும். இந்தியா ஒரே கட்டம். இன்னொரு செய்தியை நான் சொல்றேன். அதாவது நீங்க ஒரு செய்தியை முழுமையாக அது வேறு இது வேறு என்று ஒத்துக்கொண்டு அந்த சூழல்ல முடிவெடுத்தா வேற. அங்க அசாதாரணமான சூழல் நிலவுகிறதுன்னு திரும்ப திரும்ப சொல்லும் போதே தமிழ்நாட்டில் அசாதாரணமான சூழல் நிலவவில்லை என்றும் நீங்க அந்த அளவுக்கு நீங்க அந்த கட்சியினுடைய மதிப்பீடு, அவர்களின் மதிப்பீடு, அவர்கள் வைத்திருக்கிற அளவுகோலினுடைய மதிப்பீடு, தமிழ்நாட்டை பத்தி நீங்க வைத்திருக்கிற மதிப்பீட்டோடு இல்ல. அதாவது திமுக அதிமுக நடைமுறையில சில இடங்கள்ல ஒத்து போகுதுன்னு லெனின் சொல்றார். நான் என்ன கேட்கிறேன், நடைமுறையில் இல்ல, கோட்பாடுகள்லயே அணு உலை கொண்டு வரலாமா இல்லையா என்பதுல கம்யூனிஸ்டுக்கும் பிஜேபிக்கு என்ன வேறுபாடு? ஈழ பிரச்சனையில கம்யூனிஸ்டுக்கும் பிஜேபிக்கு என்ன வேறுபாடு? அதனால கம்யூனிஸ்டும் பிஜேபியும் ஒண்ணுன்னு நான் சொல்றது நியாயமாகுமா? அது நியாயமாகாதென்றால் திமுகவும் அதிமுகவும் ஒன்று நீங்கள் சொல்லுவதும் நியாயமாகாது. இந்த ரெண்டு விஷயத்துல நான் சொல்லிடணும். அணு உலை பொறுத்தவரை கூடங்குளம் ஏற்கனவே ஒன்னு திட்டம் தீட்டி அது நடைமுறைக்கு வர்ற நேரத்தில் அதை தடுப்பது சரியா இருக்கு. பிஜேபி ஜெய்தாப்பூர் அணு ஒப்பந்தம் வந்த போது திமுக துரோகம் செய்தது, எங்கள்கிட்ட ஒத்துக்கிட்டாங்க, அதை எதிர்க்க வேண்டும். அதே போல ஜெய்தாப்பூர் இப்ப வர்ற போது அதை எதிர்க்கிறோம். இது ஒரு மோசமான அணு நினைவூட்ட விரும்புறேன். கூடங்குளம் அணு உலை தொடங்கப்படுகின்ற ஆரம்ப கால திட்டத்தில் 80களில் இந்து முன்னணி உள்ளிட்ட பாஜக பிரிவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் கூடங்குளத்துக்கு எதிரான போராட்டத்தை அப்ப நடத்தினாங்க. அப்பவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிர்க்கவே இல்லை. ஏன்னா அது ரஷ்யாவிலிருந்து வருகிற இது பூங்காங்கிற நிலைக்கு பிறகும் இப்ப ரஷ்யாவுல கம்யூனிஸ்ட் ஆட்சி இல்ல, அது வேற. ஆனா ஒரு ஒப்பந்தத்தை திட்டம் பாதியில நீங்க சொன்ன 80 நீங்க எதிர்க்கல, 80 நீங்க எதிர்க்கலங்கிறது உண்மை. அன்றைய புரிதல் வேற இல்ல. அதனால் பிஜேபி விபத்துகள் வருகிற போது இதை பத்தி நாங்க யோசிக்கிறோம். அது இன்றைக்கு உலகமய சூழல்ல ஒவ்வொன்றும் இல்ல. நான் சொல்ல வர செய்தியை நான் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டுவதற்காக இதை வைத்துக் கொண்டு கம்யூனிஸ்டும் பிஜேபியும் ஒன்று என்று சொல்லுவது எவ்வளவு தவறான ஒரு கூற்றோ அதே அளவுக்கு திமுகவும் அதிமுகவும் ஒன்று என்பதான் சொல்றேன். அப்படி நாங்க பாஜக நிலையில இல்ல. அதாவது அமெரிக்காவில் காலாவதியான உலைகளை தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் கொண்டு வருவதற்கு, ஜெய்தாப்பூர்ல கொண்டு வருவதற்கு, பிரான்ஸ்ல காலாவதியானதை எல்லாம் கொண்டு வருவதற்கு எதிர்ப்பை வலுவாக இருக்கிறோம். அந்த எதிர்ப்பு போராட்ட குழுவில் அந்த இறுதி பகுதிக்கு வரும். இறுதியான கேள்விதான். ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியை அகற்ற வேண்டும் என்றால் அதற்கான ஆற்றல் திமுகவுக்கு இருக்கு. ரெண்டு பேரையும் சேர்ந்து எதிர்ப்பது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவி செய்வதாக ஆகும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நீங்க சொல்றீங்க. ஆம் ஆத்மி பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கல. ஷீலா தீட்சித் ஆட்சியிலிருந்து இறக்குவதற்கு இருவரையும் எதிர்த்தாங்க. ஆனா அவங்க ஆட்சிக்கு வர முடிஞ்சது. மேற்கு வங்கத்தில் 77ல காங்கிரஸை ஆட்சியிலிருந்து எமர்ஜென்சிக்கு பிறகான காங்கிரஸை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு ஜனதா ஆதரிக்கணும்னு அவங்க போனாங்க. அவங்களுக்கு இப்ப கலைஞர் கேட்ட ஆட்சியை அமைற்றுவதற்கான ஆற்றலை கொடு அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டுற மாதிரி அவங்களுடைய வலிமையே தெரியாம ஜனதாட்ட 80 சீட் கேட்டாங்க. அவங்க கொடுக்கல. தனியாக 280 சீட்லயும் இடது முன்னணி போட்டது, வெற்றி பெற்றார்கள். இருவரையுமே எதிர்த்து வெற்றி பெற்றார்கள். அதே மாதிரி இங்க வெற்றி பெறுவதற்கான முயற்சியாக ஏன் இருக்கக்கூடாது? ஆம் ஆத்மி மாதிரியோ இடது முன்னணி முயற்சி செய்வதற்கு அவர்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் அந்த சூழ்நிலையும் இந்த சூழ்நிலையும் வேறு வேறானது. இங்க மிக வெளிப்படையாக இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலே தான் இன்றைக்கும் மோதல் இருக்கிறது. நான் என்றைக்கும் எதுவும் மாறாது என்று சொல்லவில்லை. இன்றைக்கு இருக்கிற சூழலில் இந்த அணிகளுக்கு இடையிலே தான் மோதல் இருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் இவைகளுக்கு இடையில் மோதல் என்று நான் சொல்லுகிறேனே தவிர இங்கே இதுவரைக்கும் கெஜ்ரிவால் யாரும் வரல. வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சுக்கலாம். கெஜ்ரிவாலை விட கொள்கை நிலையில தெளிவாக எடுத்து அதை முன்வைத்துதான் அரசியல். விஜயகாந்த் தான் கெஜ்ரிவாலை விட மேல் இல்ல. விஜயகாந்த் எங்கள் அணிசரிக்கையில் வந்திருக்கிறாரு. விஜயகாந்த் கிண்டடிக்கணும்னாக்கா உங்க கட்சியில திராவிட முன்னேற்ற கழகத்துல நிறைய விஷயங்களை சொல்லலாம். குடும்ப ஆட்சியின் மீது ஏற்பட்ட வெறுப்பு பல விஷயங்களை நம்ம பட்டியலிட முடியும். நான் அதுக்குள்ள போகல. ஆனா என்னன்னா தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு ஒரு மாற்று தேவை. அந்த மாற்றம் முன்வைத்திருக்கிற உறுதியாக இருக்கிற இயக்கங்களாக நாங்க இருக்கிறோம். ஒரு ஜனநாயக முறையில் கூட்டணி என்பதே ஒரு ஜனநாயக முறையில் இருக்கணும். நீங்க கொடுக்கிற இடத்துல நாங்க வாங்குற இடத்துல ஆண்டாள் அடிமை முறை தான் இருந்தது. அது கசப்பான அனுபவத்திலிருந்து பெற்ற ஒரு பாடத்தின் அடிப்படையில் தான் இந்த முயற்சி எடுக்கிறோம். நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு மாற்றை உருவாக்குவோம், மாற்று ஆட்சியை ஏற்படுத்துவோம். அதான் எங்க நிலை. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.